Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping app is one of the best app. நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 11th மேக்ஸ் சாப்டர் 1 செட்ஸ், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.1, find the number of subsets of A if A equal to X such that X equal to 4n plus 1, that n lies between 2 to 5 and n belongs to natural numbers. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் கிளியராக என்ன கொடுத்துருக்காங்க, A ஈக்குவல் டு எக்ஸ், தட் எக்ஸ் ஈக்குவல் டு 4n + 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த n எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா 2 to 5குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு n லைஸ் பிட்வீன் 2 to 5, அப்போ 2வும் இங்கே இருக்குது, 5வும் இங்கே இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லும் போது இங்கே 2வும் இருக்கும், இங்கே 5வும் இருக்கும் இல்லையா. அப்போது என்னோட வேல்யூஸ் என்னென்ன இருக்கும், நமக்கு 2, 3, 4, 5 மூணுமே இருக்கும். இங்கே n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் n ஸ்டார்ட்ஸ் வித் தட் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஸோ 1, 2, 3, 4 இதுதான் நமக்கு இருக்கும். இப்போ இந்த என்னோட வேல்யூ நமக்கு தெரியும். இந்த என்னோட வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு, இங்கே n ஈக்குவல் டு நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு, 2, 3, 4, 5 அப்படின்னு நமக்கு வேல்யூஸ் கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த என்னோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த எக்ஸோட கொண்டுட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸுக்கு என்னுக்கு வந்து 2 அப்படின்னு நான் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 4 × 2 + 1 இட் இஸ் ஈக்குவல் டு 4 2s are 8 + 1 இட் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி என்னுக்கு 3 அப்படின்னு நான் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னாக்கா 4 × 3 + 1, அப்போது 4 3s are 12 + 1 இட் இஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி என்னுக்கு 4 அப்படின்னு நான் வேல்யூ கொடுத்தேன்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு 4 × 4 + 1, 4 × 4 16 + 1 இட் இஸ் ஈக்குவல் டு 17 கிடைக்கும். அதே மாதிரி என்னுக்கு 5 அப்படின்னு நான் வேல்யூ கொடுத்தேன்னாக்கா 4 × 5 + 1, 4 5s are 20 + 1 இட் இஸ் ஈக்குவல் டு 21. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்னுக்கு நான் வேல்யூ கொடுத்துருக்கும் போது எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்போது இதோட செட் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், தட் A which is equal to 9, 13, 17, 21 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா. இப்போது நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் A, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் A அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி இல்லையா. அப்போது n ஆஃப் A நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்னாக்கா n ஆஃப் P ஆஃப் A which is equal to 2 power n. இதுதான் நமக்கான ஃபார்முலா.
நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இங்கே என்னோட வேல்யூ வேணும். இப்போ என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா முடிஞ்சதா? அப்போது ஏ கண்டுபிடிச்சாச்சு. இதிலேருந்து என் ஆஃப் ஏ நமக்கு எவ்வளோன்னு தெரியுது, 4 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ n = 4. ஸோ இதில் கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் போது n ஆஃப் p ஆஃப் a which is equal to 2 power 4. 2 power 4 அப்படிங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 16. ஸோ n ஆஃப் p ஆஃப் a which is equal to 16. So the number of subsets of a which is equal to 16. The number of subsets of a, அதாவது n of p of a which is equal to 16. டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.